போட்டோ பாருங்கண்ணா, இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌதம். மேட்ச்னா கூட ட்ரெஸ் போட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. இவன் என்கிட்ட ஒரு 2 மாசம் ஆனந்த் சார் சைன் பண்ண போர்டு வேணும்ட்டு ஆனா என்ன ட்விஸ்ட்னா இவனுக்கு செஸ் விளையாடவே தெரியாது. அப்புறம் எதுக்குடா அந்த போர்டு, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? ஆனா இவனுக்கு செஸ் லவர். ரீசெண்டா நடக்கிற செஸ் அப்டேட்ஸ்லாம் இவன் தான் எனக்கு சொல்லுவான். ஃப்ரெண்ட் வந்து டால்ஸ்ல ஜெயிச்சது, முகேஷ் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல போயிட்டு விளையாண்டுட்டு இருக்குது, முகேஷ் இந்த ஓப்பனிங் ஆடி இருக்காங்க, மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அது மாதிரிலாம் வந்து செஸ்ஸே தெரியலனாலும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். 2 வாரம் கழிச்சு என் காலேஜ்ல கிராஜுவேஷன் டே நடக்குது. அதாவது சர்டிபிகேட் கொடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஸ்டேஜ்ல வச்சு உனக்கு கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்காக நான் காலேஜ் போயிருந்தேன். நானும் இவனும் போயிருந்தேன். செஸ் போர்டு எடுத்துட்டு அந்த கோட் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க ஒரு தொப்பி கொடுப்பாங்க, அந்த தொப்பி எல்லாம் போட்டுட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கணும். யூசுவலா எல்லாரும் போயிட்டு வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம ஏதாவது கிரியேட்டிவா பண்ணலாம், நம்ம ஏதாவது டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அப்படி முன்னாடி போய் நின்று அப்படிலாம் பண்ணலான்னு ஆசையா தான் இருந்தது. ஜஸ்ட் மிஸ். மறுபடியும் 3 வருஷம் திருப்பி படிக்க வச்சிருப்பாங்க. சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து போர்ட் எல்லாம் விரிச்சு கிளாஸ்மேட்ஸ் கூட எல்லாம் ஆடிட்டு இருந்தேன். எல்லாரும் கிளம்புனோட மறுபடியும் பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங்ல உட்காந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். 2-3 பேர்ட்ட விளையாண்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தது பாருங்க. கரெக்டா அந்த பையன் வந்து நானும் விளையாடணும்டா அப்படின்றான். உனக்கு விளையாடவே தெரியாது பச்சா, நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து உட்காந்துட்டு அப்படியே விளையாட தெரிஞ்ச மாதிரி மூவ் எல்லாம் பண்ணு, நான் கேமரால எடுத்துக்கிறேன், உனக்கு விளையாட தெரிஞ்ச மாதிரி அப்படின்ற. அவனு ஊன்ட்டு விளையாண்டா ஒரு 2 மூவ். அதுக்கப்புறம் இந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன். நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். டக்குனு நைட் எடுத்து வெளில வச்சிட்டான். ஏன் பீஸ் எதுக்கு நான் எடுத்து வெளில வைக்கிறேன் அப்படின்னு கேட்டா 1 2 3 4 மூவ் வைக்கிறான். நான் மூவ் வைக்கல, ரூக் எடுத்து அப்படியே ஜம்ப் ஆகுது. குதிரையே 3 கட்டு போகும். ஏன்னா ரூக் எடுத்துட்டு வந்து டெலிபோர்ட் பண்றேன். கொடுத்துட்டேன். அப்படியே அவனுக்கு கையெல்லாம் கொடுத்து ஆனந்த் சார் சைன் பண்ண போர்டு ஒன்று கொடுத்து வச்சு போனா. அந்த போர்டு எப்படியும் எனக்கு தான். எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணு வேணாமா?